Good afternoon, children. Small intestine. From the stomach, the liquid mixture of partly digested food enters the small intestine. So, after the stomach, the food enters into the small intestine. Here, the food mixes with the juice secreted by the small intestine. These intestinal these intestinal juices further break down the food into nutrients that can be easily absorbed by the body. ஸோ அந்த ஃபுட்டு ஸ்டொமக்குள்ளே ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அது என்ன ஆகுனா ஸ்மால் இன்டெஸ்டைனால் செக்ரிட் ஆகிற அந்த ஜூஸ், அதுக்கு பேர் இன்டெஸ்டைனல் ஜூஸஸ், அதோட மிக்ஸ் ஆகி அந்த ஃபுட்டு வந்து இன்னும் பிரேக் டவுன் ஆகும், நியூட்ரியன்ஸாக மாறும். ஓகே, தென் இட் வில் கன்வெர்டட் இன்டு நியூட்ரியன்ஸ். ஆஃப்டர் தட் அவர் பாடி ஈஸிலி அப்சர்வ் தட் நியூட்ரியன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பாடி வந்து அந்த நியூட்ரியன்ஸை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் நியூட்ரியன்ஸ் ட்ராவல் த்ரூ த வால்ஸ் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் இன் டு த பிளட். ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் என்ன ஆகுனாக்கா அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய வால்ஸ் மூலமாக ட்ராவல் ஆகி பிளட்டுக்குள்ளே மிக்ஸ் ஆகும். த பிளட் தென் கேரிஸ் தெம் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அதுக்கப்புறம் பிளட் என்ன பண்ணும், அந்த நியூட்ரியன்ஸை எல்லா பார்ட்டுக்கும் கேரி பண்ணிட்டு போகும். The food we eaten is now completely digested. ஸோ இங்கே தான் ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் ஃபுட்டு வந்து கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகும். எனி அன்டைஜஸ்டட் ஃபுட் இஸ் சென்ட் டு த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஏதாவது அன்டைஜஸ்டட் ஃபுட் இருந்ததுன்னா அது லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு சென்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கியூரியாசிட்டி கொஷின். Why it is necessary for the absorbed nutrients to reach all parts of our body and not remain only in the digestive system. ஸோ அந்த அந்த நியூட்ரியன்ஸ் வந்து ஃபுட்லேருந்து கிடைக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் வந்து எல்லா பார்ட்ஸ்க்கும் ஏன் ரீச் ஆகுது, ஏன் வந்து அது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடாதா, எல்லா பார்ட்ஸ்க்கும் ரீச் ஆகாமல் டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேயே அந்த நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. ஓகேவா? யூ ஹேவ் டு ரைட் யுவர் ஆன்சர் இன் ஐ திங்க். நெக்ஸ்ட் ஐ நோ ஆன்சர். ஐ வில் டெல் that all the parts of our body need energy to work. This energy is got from the nutrients present in the food we eat. Hence, all the parts need these absorbed nutrients to function. Okay, next, large intestine. The watery undigested food leaves the small intestine and enters the large intestine. So, அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டு. ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட்டரி அன்டைஜஸ்டட் ஃபுட். அது என்ன ஆகும்னாக்கா இட் என்டர்ஸ் டு த லார்ஜ் இன்டெஸ்டைன். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் டு அப்சர்வ் எக்ஸஸ் வாட்டர் ஃப்ரம் த அன்டைஜஸ்டட் ஃபுட் அண்ட் மேக் த சாலிட் வேஸ்ட் கால் ஃபீசிஸ். ஸோ அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய மெயின் ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணணும், அந்த வேஸ்டேஜஸில் இருக்கிற வாட்டரை வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த வேஸ்டஸை சாலிட் வேஸ்ட்டாக மாற்றும். அந்த சாலிட் வேஸ்ட்டுக்கு பேர் ஃபீசிஸ். ஓகேவா? The feces is then sent out from our body through the anus. This process is known as defecation. அந்த feces என்ன ஆகும்னா நம்ம பாடியிலேருந்து anus மூலமாக ரிமூவ் ஆகும். அந்த ப்ராசஸுக்கு பேர் defecation. Next activity 6.7. Imagine that your stomach has just completed digesting a large meal. ஸோ இப்போ தான் உங்களோட ஸ்டொமக் வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன், உங்கள் ஸ்டொமக் இப்போ தான் ஒரு லார்ஜ் மீலை டைஜஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கு. அனதர் மீல் கம்ஸ் டவுன் த ஃபுட் பைப். ஸோ உடனே ஒரு அனதர் மீல் வந்து ஃபுட் பைப் வழியாக உள்ளே வருது. ஹவு டு யூ திங்க் யுவர் ஸ்டொமக் வுட் ரியாக்ட்? ஸோ இப்போ உங்கள் ஸ்டொமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் இங்கே ரைட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் கம்பanion ஆக்டிவிட்டி, length of the small intestine. To measure the length of the small intestine, what you need? A ball of twine, a pair of scissors, a measuring tape or a ruler, sticky tape. What to do? Form pass. Paste one end of the twine at the starting point of the small intestine in figure A. Take the twine through the entire length of the small intestine. As you move the twine along the drawing, paste it on the page on the points indicated by the red arrows. When you reach the end point, paste the twine on the page. Cut the extra twine if any. Now carefully remove the twine by gently removing the sticky tape. Measure the length of the twine using the measuring tape or ruler. Next, the length of the small intestine is dash centimeter. I will explain. So take next page, here given small intestine drawing. Okay, see the picture here given flag. Okay, so that is the starting point. ஸோ யூ ஹேவ் டு இங்கே வந்து என்ன பண்ணணும், இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ட்வைனை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும், செல்லோ டேப் மூலமாக பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் ஸோ ஒவ்வொரு அந்த கர்வ்ட்லேயும் பாருங்கள் அந்த ரெட் ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ரெட் ஆரோ மார்க்லேயும் நீங்கள் அந்த செல்லோ டேப்பை யூஸ் பண்ணி அந்த ட்வைனை வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ யூ ஹேவ் டு யூஸ் ஒன் பண்டில் ஆஃப் ட்வைன், ஒரு பால் ஆஃப் ட்வைன் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அந்த சர்க்கிள் அந்த கர்வ்ட்லேயும் வந்து அந்த பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் வரைக்கும் அதை பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட்னா அந்த டேப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிடணும்.
கம்மெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மொத்த டேப்பையும் என்ன பண்ணுங்கள், இப்போ அந்த இதில் பேஸ்ட் பண்ணியிருப்பீங்களே அந்த டேப் சில்லோ டேப் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மொத்த டேப் அந்த ட்வைனுடைய லென்த்தையும் ஸ்கேலோ இல்லை மெஷரிங் டேப்போ வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதோடைய லென்த்தை வந்து நீங்கள் பேஜ் நம்பர் 27 ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹோம் ஃபன், யூ ஹேவ் டு கம்ப்ளீட். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.